வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். காங்கிரஸ் தலைவி சோனியா நாளை வருகை. கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து உப்பளம் மைதானத்தில் பிரச்சாரம் செய்கிறார். புதுவை எல்லை பகுதியில் வாலிபர் கொலை. முன்விரோத தகராறில் மது வாங்கி கொடுத்து இரவில் நண்பர்களே பழி தீர்த்தது அம்பலம். தேர்தலை அமைதியாக நடத்த காவல்துறை தீவிரம். புதுவை நகரம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் 24 மணி நேரமும் வாகனங்களில் போலீஸ் ரோந்து. இனி விரிவான செய்திகள். புதுவையில் காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து 5ஆம் தேதி சோனியா காந்தி பிரச்சாரம் செய்யவிருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு டில்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டரில் 5ஆம் தேதி மாலை 3 மணிக்கு புதுவை வரும் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி உப்பளம் மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். சோனியா காந்தி வருகையை முன்னிட்டு உப்பளம் மைதானம் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். சோனியா வருகை முன்னிட்டு மைதானத்திற்கு வரும் காங்கிரசார் பிற்பகல் 2 மணிக்குள் வந்துவிட வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சோனியா வருகை காரணமாக மாநில எல்லை மற்றும் நகர பகுதிகளில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுவை அருகே முன்விரோதம் காரணமாக வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நண்பர்களே போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை அருகே உள்ள தமிழக பகுதியைச் சேர்ந்த வசந்தபுரம் சதாசிவம் என்பவர் தனது மனைவியுடன் பூமியான்பேட்டையில் வசித்து வந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை சதாசிவத்திற்கு பிறந்த நாள் என்பதால் அவர் தனது மனைவியுடன் வசந்தபுரத்தில் உள்ள பெற்றோர் வீட்டிற்கு சென்றுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மாலை மது குடிப்பதற்காக சதாசிவத்தை அவரது நண்பர்கள் அழைத்து சென்றுள்ளனர். இந்நிலையில் இரவு வெகுநேரம் ஆகியும் வீடு திரும்பாத சதாசிவம் திங்கட்கிழமை காலை நர்மதா நகர் ஓடை அருகில் படுகாயங்களுடன் பிணமாக கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆரோவில் போலீசார் சம்பவ பகுதிக்கு சென்று சதாசிவத்தின் உடலை கைப்பற்றி மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் முன்விரோதம் காரணமாக நண்பர்களே மது வாங்கி கொடுத்து போதையில் கொலை செய்திருப்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள நண்பர்களை தேடி வருகின்றனர். தேர்தலையொட்டி புதுவையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் காவல்துறையின் வாகன ரோந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சீனியர் எஸ்பி அதுல் கத்தாரி தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொதுமக்களின் உடனடி தேவைக்கும் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனைகளை கையாளவும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் காவல் கட்டுப்பாட்டு அறை கூடுதல் காவலர்களுடன் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது என்றும் தற்போது காவல் நிலையங்களில் இயங்கி வந்த ரோந்து வாகனங்கள் தேர்தலை முன்னிட்டு காவல்துறை கட்டுப்பாட்டு அறையின் கீழ் இயக்கப்படும் என்றார். இந்த வாகனங்களில் ஒரு ஆயுதம் ஏந்திய காவலர் உட்பட 3 காவலர்கள், ஓட்டுநர் 24 மணி நேரமும் பணியில் இருப்பார்கள் என்ற அதுல் கத்தாரி பொதுமக்கள் தங்கள் பகுதியில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் 100 என்ற எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என்றார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுவையில் பல்வேறு கட்சியின் வேட்பாளர்கள் தொகுதி மக்களை தொடர்ந்து சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். புதுவை சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 13ஆம் தேதி நடைபெறவிருப்பதை முன்னிட்டு உப்பளம் தொகுதியில் அதிமுக வேட்பாளரும் கட்சியின் மாநில செயலாளருமான அன்பழகன் சின்ன மணிக்கூண்டு பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தார். அப்போது தொகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். இதேபோல் காமராஜர் நகர் தொகுதி சாமிப்பிள்ளை தோட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரும் மாநில செயலாளருமான நாரா கலைநாதன் வாக்குகள் சேகரித்தார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி பிரமுகர்கள் உடனிருந்தனர். இதேபோல் உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் பகுதியில் சுயேட்சை வேட்பாளரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான ஆனந்த் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தார். அப்போது விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதேபோன்று உழவர்கரை தொகுதியில் திமுக வேட்பாளரும் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜான்குமார் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தார். அப்போது திமுக நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதேபோன்று ராஜ்பவன் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சரவணகுமார் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தார். அப்போது தொகுதி என்ஆர் காங்கிரஸ் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக
தமிழர் திராவிடர் கழகம் உட்பட 4 கட்சிகள் அறிவித்துள்ளன. புதுவையில் திங்கட்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த வீரவன்னியர் பேரவை, தமிழர் திராவிடர் கழகம், அம்பேத்கர் குடியரசுக் கட்சி, தந்தை பெரியார் நல பேரவை போன்றவற்றின் நிர்வாகிகள் இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்த சிங்கள ராணுவத்திற்கு துணை போன காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை வீழ்த்தவும், என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யவும் மாநிலம் முழுவதும் 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தீவிர பிரச்சாரம் நடைபெற உள்ளது என்றார். பெரியார் சிலை அருகில் இருந்து புறப்படும் பிரச்சாரத்தை என்ஆர் காங்கிரசின் தலைவர் ரங்கசாமி துவக்கி வைக்க இருப்பதாகவும், இதில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியின் வேட்பாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கவிருப்பதாகவும் 4 கட்சிகளின் நிர்வாகிகள் கூட்டாக அறிவித்துள்ளனர். தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால்தான் அரசின் திட்டங்கள் மக்களை தேடி வரும். ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன் பிரச்சாரம். லாஸ்பேட்டையில் பாலமோகனன் போட்டி. மாநில அந்தஸ்து உள்ளிட்ட முக்கிய கோரிக்கையை நிறைவேற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வாக்குறுதி. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். ஏப்ரல் மேயிலே உள்ள படிப்பு மேயிலே ஒரு ஷாப்பிங் நம்ம ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி சம்மரிலே ஒரு ஷாப்பிங் ஒவ்வொரு மாடியிலே ஒரு சர்ப்ரைஸ் ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வின் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி. உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம். உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS. இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி. நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ். A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor.
number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றதால் புதுவையில் கிரிக்கெட் ரசிகர்கள் கடற்கரைக்கு வந்திருந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்கள் உற்சாகத்தினை வெளிப்படுத்தினர். உலகம் முழுவதும் பரபரப்புடன் எதிர்பார்க்கப்பட்ட உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி மும்பையில் சனிக்கிழமை நடைபெற்றது. இதில் இலங்கையுடன் மோதிய இந்தியா அதிரடி ஆட்டத்தின் மூலம் வெற்றி பெற்றதையொட்டி கிரிக்கெட் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதன் தொடர்ச்சியாக காலாப்பட்டு கிரிக்கெட் சங்கத்தினர் புதுவை கடற்கரைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்த உள்ளூர் மக்கள் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்காத விரக்தியில் அதிமுக இணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அக்கட்சியில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்துள்ளார். புதுவை மாநில இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமூர்த்தி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்து தனக்கு எப்படியும் உழவர்கரை தொகுதி ஒதுக்கப்படும் என்ற நம்பிக்கையில் இருந்தார். ஆனால் நடைபெற உள்ள தேர்தலில் உழவர்கரை தொகுதி கூட்டணி கட்சியான NR காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. இதனால் கடும் அதிருப்தி அடைந்த கிருஷ்ணமூர்த்தி தனது பதவியை ராஜினாமா செய்ததுடன் தனது ஆதரவாளர்களுடன் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்தார். இதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் ஜான்குமாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யவிருப்பதாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் வெற்றி பெற்றால்தான் அரசின் திட்டங்கள் மக்களை வந்தடையும் என்று ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன் உறுதியளித்துள்ளார். புதுவையில் சட்டமன்ற தேர்தல் வருகிற 13ஆம் தேதி நடைபெறவிருப்பதை முன்னிட்டு வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதுபோன்ற சூழலில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தீவிர பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார். அரியாங்குப்பம் பகுதியில் திங்கட்கிழமை காங்கிரஸ் மற்றும் பாமக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதேபோன்று ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன் காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து பாகூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மக்களுக்கு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மக்களுக்கான நலத்திட்டங்கள் மேலும் தொடர வேண்டுமெனில் காங்கிரசுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் வெற்றி பெற்றால்தான் அரசின் திட்டங்கள் மக்களை வந்தடையும் என்றும் உறுதியளித்தார். புதுவையில் இரு தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் மாநில அந்தஸ்து, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய கோரிக்கையை நிறைவேற்ற பாடுபடுவோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் லாஸ்பேட்டை மற்றும் மாஹே தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. இதனைத் தொடர்ந்து புதுவையில் திங்கட்கிழமை நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது
கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இதன் பின்னர் பேசிய கட்சியின் மாநில செயலாளர் பெருமாள், மத்திய மற்றும் மாநில ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் மாநில முன்னேற்றத்திற்கு பாடுபடவில்லை எனவும், கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதிகள், பட்ஜெட் உரையின் அறிவிப்புகள், சட்டப்பேரவை அறிவிப்புகள் போன்றவைகளில் பல நடைமுறைக்கு வரவில்லை என குற்றம் சாட்டினார். மத்தியில் உள்ள ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு விலைவாசி உயர்வினை கட்டுப்படுத்த தவறவிட்டது என்ற பெருமாள், மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு போன்றவற்றை ஏற்படுத்துவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாடுபடும் எனவும், விளைநிலங்கள் பாதுகாக்கப்படுவதுடன் அனைவருக்கும் வீட்டு மனை பட்டா கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவதுடன் மாநில அந்தஸ்து கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், புதுவை மட்டுமின்றி அனைத்து பிராந்தியங்களிலும் சம அளவில் சிறப்பு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் எனவும் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா காப்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக UV முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed and low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9844508338, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. Money Electronics, Money Electronics.
கண்டிஷனர், ஏர் கூலர், ஃபேன், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் என எல்லாமே மக்களின் மனதை குளிர வைக்கும் விலையில். இப்போது அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்று 7000 சதுரடியில் மிக மிக பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, புதுச்சேரி. கோடையை கொண்டாட அனைத்து வகையான ஃபேன்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். மேலும் தென் ஆற்காடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் இலவச டோர் டெலிவரி வசதி நிச்சயமாய். மணி எலக்ட்ரானிக்ஸில் சில் சம்மர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து 26 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். காங்கிரஸ் தலைவி சோனியா நாளை வருகை. கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து உப்பளம் மைதானத்தில் பிரச்சாரம் செய்கிறார். புதுவை எல்லை பகுதியில் வாலிபர் கொலை. முன்விரோத தகராறில் மது வாங்கி கொடுத்து இரவில் நண்பர்களே பழி தீர்த்தது அம்பலம். தேர்தலை அமைதியாக நடத்த காவல்துறை தீவிரம். புதுவை நகரம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் 24 மணி நேரமும் வாகனங்களில் போலீஸ் ரோந்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.